الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد அகிலங்களை எல்லாம் படைத்தது இறைவன் ஒருவன் என்றும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இறைவனின் அடிமையாகவும் அவனது தூதராகவும் இருக்கிறார்கள் என்றும் வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் என்றும் வழிகாட்டுதல்களில் சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக கெட்டது மார்க்கத்தில் புதுமையை புகுத்துவது பிதுகத். ஒவ்வொரு பிதுகத்தும் வழிகேடு. ஒவ்வொரு வகைகேடும் நம்மை நரகின் பக்கம் கொண்டு போய் சேர்த்துவிடும் எனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தைகளை உங்களுக்கும் எனக்கும் நினைவூட்டிக் கொண்டவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இறைவனுடைய மகத்தான கிருபையினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித் தந்த வழிமுறையின்படி நம்முடைய ஜும்மா தொழுகையை தொழுவதற்காக இங்கே அனைவரும் ஒன்று கூடி இருக்கின்றோம். எல்லாம் உள்ள இறைவன் நம் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும். சகோதரர்களே, இஸ்லாம் என்கின்ற இந்த மார்க்கம் பல விஷயங்களை நமக்கு கற்றுத்தருகின்றது. பல வழிமுறைகளின்படி நாம் வாழ வேண்டும் என்று நமக்கு ஆர்வமூட்டுகிறது. இஸ்லாம் என்கின்ற இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் என்ன ஒரு விஷயத்திற்காக வாழ்கிறோம் என்றால், இறந்ததற்கு பிறகு ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையை மறுமையில் பெற்றுவிட வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் அனைவரும் வாழ்கிறோம். அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு விஷயங்களும் அந்த சொர்க்கத்தை நோக்கியதாக, மறுமை வெற்றியை நோக்கியதாக இருந்து விடுமையானால் அது ஒரு மிக சிறந்த ஒரு காரியமாக இருக்கும். அதுதான் ஒரு சிறந்த வெற்றியாகவும் நமக்கு இருக்கும். நாம் கட்டக்கூடிய வீடுகள், நாம் வாங்கக்கூடிய சொத்துக்கள், நாம் இந்த உலகத்தில் வகிக்கக்கூடிய பதவி, நாம் பெற்றெடுத்திருக்கக்கூடிய பிள்ளைகள், வாங்கி வைத்திருக்கக்கூடிய நகைகள், இதையெல்லாம் விட சிறந்தது மறுமையில் நமக்கு கிடைக்கக்கூடிய சொர்க்கம். இந்த நம்பிக்கை நம் ஒவ்வொருவருக்கும் ஆழமாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையிலேயே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு மூமினுடைய அடையாளமாக அப்படித்தான் இருக்க வேண்டும். இன்னைக்கு ஜும்மா நாள். இந்த ஜும்மா நாளில் எல்லா சகோதரர்களும் சகோதரிகளும் உங்களிடம் இருப்பதில் சிறந்த ஒரு ஆடையை, அணிகலனை அணிந்தவர்களாக உங்களை அலங்கரித்த நிலையில் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள். அலங்காரங்களை இந்த மார்க்கம் தடுக்கவில்லை, அதற்கு சில வழிகாட்டுதல்களை கொடுத்து இருக்கிறது. பெண்கள் கூட தங்களை அலங்கரித்துக் கொள்ளலாம். அதை மகரமான மக்களின் முன்னால் அவர்கள் வெளிப்படுத்திக் கொள்வதற்கு அவர்களுக்கு அனுமதி இருக்கிறது. ஒரு நகையை ஒரு பெண் வாங்குகிறார். அதை தன்னுடைய சகோதரிகளிடம், தன்னுடைய தோழிகளிடம் அவர் அழகான முறையிலே வெளிப்படுத்திக் கொள்கிறார். ஒரு சகோதரன் இருக்கிறார், அவர் ஒரு நல்ல ஒரு ஆடையை வாங்குகிறார். வாங்கின உடனே கேட்கிறாங்க எல்லாரும், எங்க வாங்குனீங்க, நல்லா இருக்க அப்படின்னு சொல்லி சில கேட்கிறாங்க. ஒரு வெள்ளியினாலான ஒரு பிரேஸ்லெட் வாங்கி கையில மாட்டிக்கிறார். கேட்கிறாங்க, எங்க வாங்குனீங்க, நல்லா இருக்கு, எவ்வளவு, எங்க, எனக்கும் ஒன்று வாங்கிட்டு வாங்கல, நான் தந்துடுறேன், பைசா தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்படி இந்த மாதிரி அலங்காரம் படுத்திக் கொள்வது தவறு இல்லை.
மார்க்கம் அதை அனுமதிக்கிறது. அலங்காரப்படுத்தக்கூடியவர்கள் அதை குறித்து எந்த வருத்தமும் படவும் தேவையில்லை, அது சிறந்ததுதான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அலங்காரத்தை குறித்து நம்மிடம் சொன்னார்கள். என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதர் இருக்கட்டும், அந்த மனிதர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்றால், அவர் தன்னை தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம் வைத்து அலங்கரித்துக் கொள்வதில்லை, நல்ல குணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நல்ல கேரக்டர், குட் கேரக்டர், ரொம்ப நல்ல ஒரு குணாதிசயங்களை வைத்து அவர் தன்னை அலங்கரித்துக் கொள்ளட்டும். நல்ல குணங்களை வைத்து ஒரு மனிதர் தன்னை அலங்கரித்துக் கொள்வாரையானால், அந்த குணங்கள் அவரை அலங்கரித்து விடுமையானால், அவருக்கு மறுமையில் சொர்க்கத்தினுடைய உயர்ந்த தளத்தில், டாப் ஃப்ளோர்னு சொல்றாங்கல்ல, அந்த உயர்ந்த தளத்தில் ஒரு மாளிகையை அமைப்பதற்கு நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாத்தீங்களா? தென்காசி மாவட்டத்துல நீங்க இருக்கிறீங்க, இந்த மலைகள் நிறைந்த பகுதி. இங்க என்ன மலை ரொம்ப உயரமானதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் மிக உயரமான ஒரு மலையினுடைய உச்சியில் உங்களுடைய வீடு, ஒரு மாளிகை. அந்த மாளிகையை ஒட்டி ஒரு மேக கூட்டம் போகிறது. நீங்கள் உங்களுடைய குடும்பத்தோடு அங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். உங்களுடைய பிள்ளைகள் உங்களோடு விளையாடி கொண்டிருக்கிறது. உங்களுடைய மனைவி உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அருகான ஒரு டீ குடிச்சிட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை அந்த பால்கனியில உட்கார்ந்து, அந்த மேல இருந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த நகரமும் தெரியும். அப்படி ஒரு இடத்துல நீங்க நின்று அந்த அழகை ரசித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை நீங்க நினைச்சு பாருங்க. அதுக்காக நிறைய பேர் ஆசைப்படுறோம், அந்த மாதிரி ஒரு வாங்கணும் வீடு. ஒரு கோடை வாசஸ்தலத்துக்கு போறோம், ஊட்டி கொடைக்கானல் மாதிரியான இடத்துக்கு போறோம்னு சொல்லி சொன்னா, இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம இருக்க மாட்டோமா அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு. இருக்கிறோமோ இல்லையோ ஒரு ஆசை வருது. அந்த வண்டி அங்க போகும்போது அந்த சுத்தி சுத்தி வளைஞ்சு ஒரு பஸ் போகும். அப்போ உச்சியில ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டுல இருக்கிறவர் எப்படி இருப்பாரு அப்படின்னு நமக்கு யோசனை வரும் இல்லையா? இது இந்த உலகத்துல. அல்லாஹ் மறுமையில் சொர்க்கத்தை குறித்து சொல்லக்கூடிய நேரத்தில் சொல்கிறான், இந்த உலகத்தில் நீங்கள் எதையெல்லாம் அழகானதாக பார்க்கிறீர்கள், உலகத்தில் நிறைய விஷயங்களை நீங்கள் அழகானதாக பார்க்கிறீர்கள். இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்திட்ட அழகை விட, இந்த உலகில் மற்றவர்கள் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்ட அழகை விட, உங்களுடைய உள்ளங்கள் இதுவரை சிந்தித்து பார்த்திருக்கக்கூடிய அழகை விட அழகு நிறைந்ததாக நான் சொர்க்கத்தை படைத்திருக்கிறேன் என்று இறைவன் சொல்கின்றார். எந்த கண்ணும் பார்த்திடாத, எந்த காதும் கேட்டிடாத, எந்த உள்ளமும் இதுவரை சிந்தித்து பார்த்திடாத அழகு நிறைந்த சொர்க்கத்தை நான் படைத்திருக்கிறேன் என்று இறைவன் சொல்கின்றார். அந்த அழகு நிறைந்த சொர்க்கத்தினுடைய உயர்ந்த ஒரு இடத்தில் ஒரு மாளிகையை உங்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அது யாருக்கு என்றால், இந்த உலகில் வாழக்கூடிய நேரத்தில் மிக அழகிய குணங்களோடு ஒரு மனிதர் வாழ்கிறாரே அவருக்கு, அந்த அழகிய குணங்களால் தன்னை அலங்கரித்துக் கொள்கிறாரே அவருக்கு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார். உண்மை ஒரு அழகிய ஒரு குணம், பேசும்போது உண்மையே பேசுவது ஒரு அழகான ஒரு குணம். பெருந்தன்மை ஒரு அழகிய ஒரு குணம். ஒரு மனிதர் உங்களை திட்டும் போது அவரை மன்னித்து விட்டு விடுவது ஒரு அழகிய ஒரு குணம். இறைவனை அஞ்சி நடப்பது ஒரு அழகான ஒரு குணம். மற்றவர்களிடம் இரக்கம் காட்டுவது ஒரு அழகான ஒரு குணம். இப்படி நூற்றுக்கணக்கான அழகிய குணங்கள் இருக்கிறது. மற்ற மனிதர்களை நீங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய சிரமங்களை உங்களுடைய சிரமமாக எடுத்துக் கொள்வது ஒரு அழகிய ஒரு குணம். அவர்களுக்கு நன்மையை நாடுவது ஒரு சிறந்த ஒரு குணம். இப்படி நூற்றுக்கணக்கான அழகிய குணங்கள் இருக்கிறது. அந்த குணங்களில் எவையெல்லாம் நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் எண்ணி பார்க்க கடமைப்பட்டு இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு கூட்டம் வந்தது. அந்த கூட்டம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், ரொம்ப சிரமப்படக்கூடிய ஒன்றாக இருந்தது. அந்த கூட்டம் அழுக்கு ஆடை அணிந்து கொண்டு, தலையெல்லாம் பரட்டையாய், கண்கள் எல்லாம் பஞ்சடைத்து போய், பல நாட்கள் சாப்பிடாதது போன்று அந்த கூட்டத்தினர் இருந்தார்கள். அந்த கூட்டத்தினரை பார்த்தவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேதனைப்பட்டு மிம்பர் மேடையில் ஏறி அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு அறிவித்தார்கள், இப்படிப்பட்ட மக்களை பார்த்துவிட்டு இவர்களுக்கு இரக்கம் கொள்ளாமல் இருப்பதற்கு உங்களை ஆக்கியது எது? இவர்களுக்கு நீங்கள் அள்ளி கொடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த மக்களுக்கு, அந்த கூட்டத்தினருக்கு
அன்று வாழ்ந்த மக்கள் அள்ளி அள்ளி கொடுத்தார்கள் என்பதை நாம் எண்ணி பார்ப்போம். அப்போ மற்றவர்களுடைய சிரமங்களை பார்த்து இறங்குவது, அவர்களுக்காக கொடுப்பதற்காக நம்முடைய கைகள் நீளுவது என்பது ஒரு மூமியிடம் இருக்க வேண்டிய குணங்களில் மிக முக்கியமான ஒரு குணம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இறை நம்பிக்கையாளர்களுடைய அடையாளம் எது? யார் இறை நம்பிக்கையாளர்? மூமின் என்றால் யார்? தாடி பெரிதாக வைத்திருக்கக்கூடியவரா? தொப்பி அணிந்திருக்கக்கூடியவரா? பெயரை அப்துல் காதர், அப்துல் ரஹ்மான் என்று வைத்திருக்கக்கூடியவரா? ஆயிஷா, பாத்திமா என்று தன்னுடைய பெயரை வைத்திருக்கக்கூடியவர் இறை நம்பிக்கையாளரா? இல்லை. இறை நம்பிக்கையாளர் என்றால் யார் என்றால், அல்லதீன யுகீமூன ஸலாத் வ மிம்மா ரஸக்னாகும் யுன்ஃபிகூன். அவர்கள் யார் என்றால், அவர்கள் தன்னுடைய தொழுகையை நிலைநிறுத்துவார்கள், அவர்களுடைய அல்லாஹ் வழங்கியதில் இருந்து அவர்கள் அழகிய முறையில் செலவிடுவார்கள். அவர்கள் தான் இறை நம்பிக்கையாளர்கள் என்று திருமறை குர்ஆன் சொல்கின்றது. அப்போ இறைவன் நம்மை இறை நம்பிக்கையாளர் என்று ஒத்துக்கொள்வதற்கு தேவையான குணங்களில் மிக முக்கியமான குணம் தொழுகையும், நாம் அல்லாஹ் நமக்கு வழங்கியதிலிருந்து அழகிய முறையில் செலவிடுவதும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்கு உரியவர்களே, மனிதன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் என்றால், வாழக்கூடிய நேரத்தில் இந்த தர்மத்தை குறித்து, இந்த ஈகையை குறித்து, இந்த கொடுக்கக்கூடியதை குறித்து எல்லாம் அவனுக்கு ஒன்றும் பெருசாக மனதில் எந்த எண்ணமும் இருக்காது. நாம இன்னும் ஒரு 50-60 வருஷ காலம் வாழுவோம், ஒரு 100 வருஷ காலம் நம்ம வாழ்வோம். நாம இப்பத்தைக்கு நமக்காக சேர்த்துக்கிட்டே இருப்போம். என்னைக்காவது ஒரு காலம் வரும், அன்னைக்கு நம்ம செஞ்சுப்போம். இன்னைக்கு நமக்கான நேரம் இல்லை, நமக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு என்று மனிதர்கள் நினைத்துக் கொண்டே இருப்பார்கள். ஒரு நாள் திடீரென்று அவர்களுக்கு மரணம் வந்துவிடும். ஒரு நாள் திடீரென்று அவர்களுக்கு மரணம் வந்துவிடும். என்னைக்கு அவர்கள் சாவார்கள் என்று யாருக்குமே தெரியாது. இன்றைக்கு நாம சாவ மாட்டோம்னு சொல்லிட்டு யாருக்காவது கேரண்டி கொடுக்க முடியுமா? இன்றைக்கு நான் மரணிக்கவே மாட்டேன், நான் உறுதியாக சொல்கிறேன், 100% கேரண்டி அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? உறுதியாக சொல்லவே முடியாது. இன்னைக்கு இஃப்தார் நோம்பு திறக்கிறதுக்கு நாம எல்லாம் உயிரோடு இருப்போம்ன்றதுக்கு எந்த கேரண்டி கிடையாது. நாளைக்கு காலையில் நாம் சகர் வைப்பதற்கு எத்தனை பேர் எந்திரிப்போம் என்பதற்கும் எந்த கேரண்டியும் கிடையாது. அப்போ உயிர் என்றைக்கு போகும் என்பது நமக்கு தெரியாத ஒரு நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரத்தில், உயிர் போனதற்கு பிறகு மனிதர்கள் சொல்வார்கள், உயிர் போனதற்கு பிறகு மனிதர்கள் சொல்வார்கள், அன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யஅதி அஹதக்கும் மௌத். இறந்ததற்கு பிறகு மனிதன் சொல்லுவார், ஃபயகூலு யா லைத்தனி. அம்மனிதன் சொல்லுவானா, இறைவன் இறந்ததற்கு பிறகு சொல்வான், இறந்ததற்கு பிறகு மரணம் வந்ததற்கு பிறகு அவன் சொல்லுவான், யாருக்கா எனக்கு கொஞ்சம் நேரம், எனக்கு அவகாசம் கொடுத்து விடக் கூடாதா? நான் என்னிடம் இருக்கக்கூடியதில் சிலவற்றை தர்மம் செய்து நான் நல்லவனாக மாறிவிடுவேன் என்று மனிதன் சொல்வான். வாழும்போது எதுவுமே செய்ய மாட்டான், வாழும்போது அமைதியான நிலையில் அவன் இருந்து கொண்டிருப்பான். மரணிக்கக்கூடிய சூழல் வரக்கூடிய நேரத்தில் அவன் சொல்வானா, யா அல்லாஹ், நான் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடு, நான் என் கையில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் போய் தர்மம் செய்து நான் நல்லவனாக மாறிவிடுகிறேன் என்று அந்த நாளில் மனிதன் சொல்வான் என்று திருமறை குர்ஆன் சொல்லுகின்றது. அப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை, நம்மிடம் இருக்கக்கூடிய விஷயங்களை செலவு செய்வதற்கு என்று காலம் தாழ்த்துவது என்பதும் சரியான குணமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எது நம்முடைய சொத்து? நம்முடைய சொத்து என்பது எது? நாம் இன்னைக்கு வீடுகள் கட்டி வைத்திருப்போம், பெரிய பெரிய நகைகளை வாங்கி வைத்திருப்போம். இது உங்களுடைய சொத்தா? இது உங்களுடைய சொத்தா? இது உங்களுடைய சொத்து இல்லை. இப்ப நீங்க பெருசாக ஒரு வீடு, பில்டிங் பெருசா கட்டி வச்சிருக்கிறீங்க, பெரிய பல பவுன்கள்ல நகையை நீங்கள் வாங்கி வைத்திருக்கிறீர்கள். வாங்கி வைத்திருக்கக்கூடிய நகைகள் உங்களுடைய சொத்தா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த நகைகள் நம்முடைய சொத்து. அந்த நகைகளும் அந்த வீடும் யாருடைய சொத்துன்னா உங்களுடைய பிள்ளைகளுடைய சொத்து. உங்க பிள்ளைங்களுக்கு வாங்கி வச்சிருக்கக்கூடிய சொத்து. ஏன்னா நீங்க மௌத்தா போயிருவீங்க. நீங்க மௌத்தா போனதற்கு பிறகு உங்களுடைய பிள்ளைகள் பயன்படுத்திக் கொள்வதற்காக நீங்க வைத்திருக்கிறீர்கள். இந்த சொத்து யாருடைய சொத்து? அரசாங்கத்துடைய ரெக்கார்டு சொல்லும் அந்த சொத்து உங்களுடைய பேர்ல. பேங்க்ல வைத்திருப்பீர்கள், அந்த நகையை கொண்டு போய் நீங்க மொத்தமாக ஒரு இடத்துல வைத்திருப்பீர்கள். அது உங்களுக்கு என்ன நினைச்சிருப்பீங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த நகை எனக்கானது என்று நீங்க நினைத்துக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் உண்மையில் அந்த நகையும் அந்த சொத்தும் உங்களுக்கானது இல்லை. அந்த நகையும் அந்த சொத்தும் உங்களுடைய பிள்ளைகளுக்கானது. ஏனென்றால் இறந்ததற்கு பிறகு அவர்கள் அதை பயன்படுத்திக் கொள்வார்கள். உங்களுக்கானது எதுவென்றால், அந்த பொருளாதாரத்தில், அந்த நகையில், அந்த சொத்தில் நீங்கள் எதை செலவழித்தீர்களோ அதுதான் உங்களுக்கான சொத்து என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நீங்கள் எதை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்தீர்களோ அதுதான் உங்களுக்கான சொத்து என்று நபிகள் நாயகம்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அப்ப இந்த தர்மம் என்பது இந்த மார்க்கத்தில் மிக முக்கியமான குணாதிசயங்களில் ஒன்றாக இருக்கிறது. தொழுகையை எவ்வாறு நாம் அதிகமாக சிந்திக்கிறோமோ, அல்லாஹ்வுடைய அருளால இன்னைக்கு ஒரு பாதி பள்ளிவாசல் நிரம்பக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு ஃபஜ்ர் தொழுகை நடந்தது. அல்ஹம்துலில்லாஹ். இதே மாதிரி ரமலானுக்கு பிறகு இருந்தால் மிகச் சிறப்பு. இந்த பள்ளிவாசலினுடைய பாதி நிறையக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு ஃபஜ்ர் தொழுகைக்கு ஆட்கள் வந்திருந்தார்கள். எனக்குரிய முக்காவாசி பள்ளிவாசல் நிரம்பிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல இறைவன் திருமறை குர்ஆனில் எந்த அளவிற்கு தொழுகையை குறித்து சொல்கின்றானோ, வகீமுஸ் ஸலாத் வஆத்துஸ் ஸகாத், எந்தெந்த இடங்களில் எல்லாம் இறைவன் திருமறை குர்ஆனிலே தொழுகையை குறித்து சொல்கின்றானோ அந்த இடங்களில் எல்லாம் இறைவன் தர்மத்தை குறித்தும் சொல்லிக் கொண்டே இருக்கிறான் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். தர்மம் என்பது ஒரு மனிதன் செய்ய வேண்டிய காரியங்கள் மிக முக்கியமானது. அது அவனுக்கு செய்து கொள்ளக்கூடிய நன்மை. பொதுவாக நம்மளுடைய எண்ணம் என்னவா இருக்குன்னா, நான் தர்மம் செய்யறேன் எதுக்காக தெரியுமா? மற்றவங்களுக்கு நன்மை செய்யறேன், மற்றவங்களுக்கு நான் நன்மை செய்கிறேன், மற்றவங்களுக்கு நான் உதவுகிறேன். இல்லை, தர்மம் செய்து கொள்வதால் நீங்கள் உங்களுக்கு உதவி கொள்கிறீர்கள். பொருளாதாரங்களை வாரி வாரி வழங்குவதால் நீங்கள் உங்களுக்கு உதவி கொள்கிறீர்கள். உங்களுக்கான சொத்தாக ஆக்கிக் கொள்கிறீர்கள். நரக நெருப்பில் இருந்து உங்களை நீங்கள் காத்துக் கொள்வதற்கான ஒரு காரியமாக நீங்கள் அதை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த தர்மம் செய்வது என்பது எப்படிப்பட்டது என்றால், ஒரு மனிதனை அரெஸ்ட் பண்ணி கொண்டுட்டு போறாங்க. அரெஸ்ட் பண்ணி கொண்டுட்டு போகக்கூடிய நேரத்தில் அந்த மனிதனுடைய 2 கைகளும் அவருடைய கழுத்தோடு வைத்து கட்டப்பட்டு இருக்கிறது. கழுத்தோடு வைத்து கட்டப்பட்டு அந்த மனிதன் இழுத்துச் செல்லப்படுகிறான். இழுத்துச் செல்லப்படக்கூடிய அந்த நேரத்தில் அந்த மனிதன் தப்பிப்பதற்கு என்னென்ன காரியங்களை வேண்டுமானாலும் செய்வான், என்னென்ன வேண்டுமானாலும் சொல்லுவான், பேரம் பேசுவான். அந்த இழுத்துக் கொள்ளக்கூடிய அந்த மனிதர்கிட்ட என்னென்னமா கேட்பான், உங்களுக்கு என்ன வேணும், என்ன கொடுக்கணும், எவ்வளவு பொருளாதாரம் வேணும், எதை கொடுத்தா நீ என்னை விட்டுருவேன், எதை கொடுத்தா நீ என்னை விடுவே என்று அந்த மனிதன் அந்த நபர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பான். கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மனிதர் கேட்பார், 1 லட்சம் ரூபாய் தெரியா? 1 லட்சம் ரூபாய்க்கு விட முடியாது. 2, 3, 4, 5, 10, 15 என்னுடைய வீட்டுல கூட சொத்து கொடுத்துறேன், என்ன விட்டுறியா என்று மனிதன் கேட்டுக்கொண்டே இருப்பான். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த மனிதர் அவருக்காக ஒத்துக்கொண்டு அவரை ரிலீஸ் பண்ணிடுவார். ஏன்னா மனிதனுக்கு பொருளாசை இருக்குல்ல. எவன் அரெஸ்ட் பண்ணி கொண்டுட்டு போறானோ, அரெஸ்ட் பண்ணி கொண்டு போறதுக்கு ஒரு பொருளாசை இருக்குல்ல. இவனை கொண்டுட்டு போய் சாகடிச்சு நமக்கு என்ன கிடைக்க போகுது? இவனை கொண்டுட்டு போய் வேதனைப்படுத்தி நமக்கு என்ன கிடைக்க போகுது? இவன் கையில இருக்கக்கூடிய ஒரு பெரு சொத்தை நமக்கு 1 கோடி ரூபாய் நமக்கு கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாங்க, வச்சிருந்தா என்ன விட்டாங்க விட்டுருவோம் என்று எவ்வாறு அந்த மனிதன் அவனை விடுவதற்கு தயாராகி விடுவாரோ அவ்வாறு எவ்வாறு நீங்கள் அந்த உங்களை அரெஸ்ட் பண்ணி கொண்டுட்டு போகக்கூடிய ஒரு மனிதனிடமிருந்து உங்களை காத்துக் கொள்வதற்காக நீங்கள் உங்களுடைய பொருளாதாரங்களை நீங்கள் அள்ளி கொடுப்பதற்கு நீங்கள் தயாராகுவீர்களோ அந்த மாதிரியான ஒரு விடுதலையை தர்மம் உங்களுக்கு அளிக்கும். எதிலிருந்து? நரக நெருப்பில் இருந்து என்பதை நீங்கள் அப்படியே நீங்க மைண்ட்ல ஓட்டி பாருங்க. நரகத்திற்காக இழுத்துச் செல்லப்படுறோம், நம்ம நரகத்திற்கு அழைத்து சொல்லப்படுகிறோம். நம்ம கை கால்கள் எல்லாம் விலங்கையிட்டு நரகத்தில் கொண்டு போய் போடுவதற்காக இறைவன் மாணவர்களை நியமித்து அந்த மாணவர்களை இழுத்துச் செல்ல படிக்கிறாங்க. அந்த நேரத்தில் நாம் கடந்து கதறினால் அதுக்கு ஏதாவது பயன் இருக்குதா? அந்த நேரத்தை கடந்து யாருன்னா என்னை விட்டுடுன்னு சொல்லி சொன்னா ஏதாவது பயன் இருக்குதா? அந்த நேரத்தில் அந்த மாணவர்களிடம் பேசுவதால் ஏதாவது பிரயோஜனம் இருக்குதா? ஒரு பிரயோஜனம் கிடையாது. அந்த நேரத்தில் இறைவன் சொன்னதை மட்டும்தான் அந்த மாணவர்கள் செய்வார்கள். எவ்வாறு சொர்க்கத்தை குறித்து இறைவன் அழகிய முறையில் சொல்லுகின்றானோ, எவ்வாறு சொர்க்கத்தை குறித்து சிலாகித்து திருமறை குர்ஆன் பேசுகிறதோ அவ்வாறு நரகத்தை குறித்து திருமறை குர்ஆன் மிக கடுமையான வார்த்தைகளை நமக்கு எச்சரித்துக் கொண்டே இருக்கிறது. எந்த மனிதர்களும் அனுபவித்து விட முடியாத அளவிற்கு மிக கொடூரமான வெப்பம் நிறைந்ததாக நரகம் இருக்கும் என்று இறைவன் நரகத்தை குறித்து எச்சரித்துக் கொண்டே இருக்கிறான். நரகம் என்பது அத்தனை கடுமையானது என்பதை திருமறை குர்ஆன் பல இடங்களில் சொல்லிக் கொண்டே இருக்கிறது. உங்களை நரக நெருப்பில் இருந்து காத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தை நரக நெருப்பில் இருந்து காத்துக் கொள்ளுங்கள் என்று இறைவன் பக்கத்திற்கு பக்கம் சொல்லிக் கொண்டே இருக்கிறான். அவ்வளவு கொடுமை நிறைந்தது, வெப்பம் நிறைந்தது, தகிக்கக்கூடியது, மிகப்பெரிய பாதமாக நெருப்பை அள்ளி பொழியக்கூடியது, மாளிகைகளை போன்று ஒட்டகங்களை போன்று வெப்பத்தை ஜுவாலைகளாக விட்டுக் கொண்டிருக்கக்கூடியது, புகையால் நிறைந்திருக்கக்கூடியது, மனிதர்களுடைய உடலை பொசுக்கக்கூடியது, மனிதர்களுடைய தோள்களை கருக்கக்கூடியது அந்த நரகம். அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அவர்களுக்கு மேலாடை வழங்கப்படும், அது தீயால் செய்யப்பட்டிருக்கும். அவர்களுக்கு போதைகள் வழங்கப்படும், அதுவும் தீயால் செய்யப்பட்டிருக்கும். அவர்கள் அமர்வதற்கு பாய் வழங்கப்படும், அதுவும் தீயால் செய்யப்பட்டிருக்கும். அவர்களுக்கு கீழாடை வழங்கப்படும்,
அது காரினால் செய்யப்பட்டிருக்கும். நரகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இறைவன் சக்கும் எனக்கூடிய ஒரு மரத்தை உணவாக கொடுப்பான். அந்த சக்கும் எனக்கூடிய மரத்தில் ஒரே ஒரு துளி இந்த பூமியில் விழுந்து விடுமையானால் இந்த ஒட்டுமொத்த பூமியும் வாழ்வதற்கு தகுதியில்லாத இடமாக ஆகி போய்விடும். அந்த உணவுதான் நரகவாசிகளுடைய உணவு என்று இறைவன் திருமறை குர்ஆனில் சொல்லுகின்றார். அந்த நரகத்தில் அவர்கள் படக்கூடிய வேதனையின் விளைவாக நரகவாசிகள் தாகம் தாகம் என்று கதறுவார்கள். அவருடைய தாகத்திற்கு கொதிக்கக்கூடிய வெந்நீர் கொடுக்கப்படும். அந்த வெந்நீர் அவர்களுடைய குடல்களுக்குள்ளே இறங்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் குடல்கள் எல்லாம் துண்டு துண்டாகி போய்விடும் என்று இறைவன் திருமறை குர்ஆனில் சொல்லுகின்றார். அவர்கள் தாகம் தாகம் என்று கதறக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு சீல் புகட்டப்படும். அந்த சீல் அவர்களுடைய தொண்டை குழிகளுக்குள்ளே இறங்கக்கூடிய நேரத்தில் எல்லா புறங்களில் இருந்தும் மரணம் அவர்களை நெருங்கும். அவர்கள் மரணித்து விட வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். மரணத்தை தங்களுடைய கைகளால் அழைப்பார்கள். ஆனால் அவர்கள் மரணிக்க மாட்டார்கள் என்று இறைவன் திருமறை குர்ஆனில் சொல்லுகின்றார். நரகவாசிகள் படக்கூடிய வேதனை என்பது நாம் நினைத்து கூட பார்க்க முடியாதது, மிக கடுமையானது. நரகத்தில் ஒரு மனிதன் இருப்பான். அவன் படக்கூடிய வேதனை தான் இருப்பதிலே மிகவும் சாதாரணமானது. அந்த வேதனை என்னவென்றால் அந்த நரகவாசியுடைய கால்களில் ஒரு செருப்பு அணிவிக்கப்படும். அந்த செருப்பு அவனுடைய தலைகளை சூடாக்கி காதுகளின் வழியாக மூளையை உருகச் செய்துவிடும். இதுதான் நரகவாசிகளில் மிக சாதாரணமான தண்டனையை பெறக்கூடியவர்களுடைய நிலை என்று திருமறை குர்ஆன் சொல்லுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய போதனை இதைத்தான் சொல்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பேரிச்சம்பழ துண்டையாவது தர்மம் செய்து உங்களை நரக நெருப்பில் இருந்து நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஒரு பேரிச்சம்பழம் துண்டு உங்க கையில் இருக்கிறார். என்கிட்ட எந்த பொருளாதாரமும் இல்லை, என்கிட்ட எதுவுமே இல்லை கொடுப்பதற்கு என்று இங்கே சொல்பவர்கள் யாரும் இல்லை. எல்லோரிடமும் எல்லாமே இருக்கு. உங்ககிட்ட ஒரு பேரிச்சம்பழம் இருக்கா, அதுல முக்கால்வாசி நீங்க சாப்பிட்டு ஒரு துண்டை ஒருத்தருக்கு நீங்க கொடுத்துருங்க, நரக நெருப்பிலிருந்து உங்களை காத்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, நரகத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை குறித்து இறைவன் சொல்லுகின்றான். ஒரு நாள் வரும், அந்த நாளில் இறைவனிடம் நாம் பேசிக் கொண்டிருப்போம். மறுமை நாளில் இறைவனிடம் நாம் பேசிக் கொண்டிருப்போம். எப்படிப்பட்ட ஒரு நாளாக இருக்கும் என்றால், நாம் நிற்போம், இறைவன் நம்முடைய முன்னாடி நிற்போம். முன்னாடி நிற்கக்கூடிய இறைவனிடம் நாம் பேசிக் கொண்டிருப்போம். நம்முடைய மொழியில் பேசிக் கொண்டிருப்போம். நம்ம ரெண்டு பேருக்கு, இறைவனுக்கும் அவனுக்கும் இடையிலே, இறைவனுக்கும் நமக்கும் இடையிலே எந்த விதமான மொழிபெயர்ப்பாளர்களும் இருக்க மாட்டார்கள். நாம் அவர்களிடம் பேசிக் கொண்டிருப்போம். நம்முடைய வலப்பக்கம் நம்முடைய செயல்கள் காண்பிக்கப்படும். ரைட் சைடுல திரும்பி பார்ப்போம், நம்முடைய காரியங்கள். இடது பக்கம் திரும்பி பார்ப்போம், நம்முடைய காரியங்கள் இருக்கும். உங்கள் முகத்துக்கு முன்னால் நரகம் கொண்டு வந்து நிறுத்தப்படும். அந்த நரகத்தில் இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்காக நீங்கள் ஒரே ஒரு பேரிச்சம்பழ துண்டையாவது நீங்கள் தர்மம் செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கு. நாம் என்ன புரிந்து கொள்ளணும் என்றால், இந்த தர்மம் என்பது நாம் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய நன்மை இல்லை. அதுதான் முதல்ல ஃபர்ஸ்ட் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். என்னன்னா, நமக்குடைய இருக்கக்கூடிய எண்ணம் இருக்குன்னு சொல்லி கேட்டா, நான் தர்மம் செய்யறதுனால மற்றவர்களுக்கு நன்மை இல்லை, உங்களுக்குத்தான் நீங்கள் நன்மை செய்து கொள்கிறீர்கள். அந்த விஷயத்தை ரப்பரை போட்டு அப்படி அடிச்சிடணும். தர்மம் செய்வது மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய நன்மை இல்லை, உங்களுக்கு நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய, நமக்கு நானே செய்து கொள்ளக்கூடிய நன்மை. இந்த தர்மத்தை பெறுவதற்கு யாருமே இல்லை என்றால் நம்முடைய நிலை என்ன? இந்த தர்மத்தை வாங்குவதற்கு யாரே இல்லை என்றால் நம்முடைய நிலை என்ன? இறைவன் ஏவிய மிக முக்கியமான காரியங்களில் ஒரு காரியத்தை உங்களாலும் என்னாலும் செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு விடுமே. அகீமுஸ்ஸலாத் வஆத்து ஸகாத் என்று இறைவன் சொல்லுகின்றாரே, தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தையும் கொடுங்கள். ஜக்காத்தை வாங்குவதற்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்றால் உங்களுடைய நிலை என்ன? ஒரு வணக்கத்தை உங்களால் நிறைவேற்ற முடியாத ஒரு சூழல். அப்ப இறைவன் இப்படிப்பட்ட சூழல்களை ஏற்படுத்துகிறான். நாம் நமக்கு உதவி செய்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக, நம்மை நரகில் இருந்து காத்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக, நம்மை சொர்க்கத்தின் பக்கம் அழைத்துச் செல்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த தர்மம் என்பது இருந்து கொண்டிருக்கிறது, இந்த ஈகை என்பது இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். தர்மத்தை குறித்து பேசிய உடனேயே சைத்தான் என்னத்தை கொண்டு வந்து உள்ளத்தில் போடுவான் என்று சொன்னால், காசெல்லாம் நிறைய கொடுக்காதப்பா, நீ காசெல்லாம் நீ நிறைய கொடுக்காத, உன் பிள்ளைக்கு வேணாமா, உன் சொந்த பந்தங்களுக்கு வேண்டாமா, அதுக்கெல்லாம் வேணும், காசை நீ வைத்துக்க, பத்திரம் வைத்துக்க, மத்தவங்களுக்கு கொடுக்காத, நீ பத்திரம் வைத்துக்க, பொருளாதாரம் கொடுத்துறாத. இறைவன் வாக்களிக்கிறான், நீங்கள் தர்மம் செய்யுங்கள், அந்த தர்மம் பெருகும் என்று இறைவன் வாக்களிக்கிறார். நம்முடைய பார்வை என்ன சொல்லுன்னு சொல்லி கேட்டா, காசை கொடுத்தா குறையதான செய்யும், இல்லை, நீங்கள் காசை கொடுத்தால் அது பெருகும் என்று இறைவன் வாக்களிக்கிறான். எந்த அளவிற்கு வாக்களிக்கிறான் என்றால், எந்த அளவுக்கு இறைவன் வாக்களிக்கிறான் என்றால், ஒரு மனிதர் இருக்கிறார், அந்த மனிதர் தன்னுடைய வருமானத்தில், நல்ல ஒரு வருமானத்தில், அவர் சாதாரண ஒரு மூட்டை தூக்கக்கூடிய தொழிலாளியாக இருப்பார்.
சாதாரணமான ஒரு வேலையை செய்யக்கூடிய ஒரு மனிதராக இருப்பார். வெறும் 1000 2000 என்று சம்பாதிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருப்பார். அந்த சம்பாதிக்கக்கூடிய மனிதர் அல்லாவின் மீது இருக்கக்கூடிய அச்சத்தால் தான் சம்பாதித்த 5000 10,000 ஒரு 500 அல்லாவுக்காக அவர் தர்மம் செய்வார். தர்மம் செய்யக்கூடிய நேரத்தில் இறைவன் சொல்கின்றான், அல்லாவின் மீது இருக்கக்கூடிய அச்சத்தால் அழகிய முறையில் சம்பாதித்த ஒரு மனிதர் தர்மம் செய்கிறாரே, அந்த தர்மம் செய்யக்கூடிய மனிதனுடைய பொருளாதாரத்தை அவர் யாருக்கு தர்மம் செய்கிறாரோ அவர் வாங்கவில்லை. அவர் அப்துல் காதருக்கு செய்திருப்பார், ஆயிஷாவுக்கு செய்திருப்பார், பாத்திமாவுக்கு செய்திருப்பார். அவர் வாங்கவில்லை. வாங்குவது யார் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வாங்குகிறார். எப்படி வாங்குகிறார் என்றால் தன்னுடைய வலது கரத்தால் வாங்குகிறார். கொடுப்பானே ஒரு தர்மத்தை கொடு, 500 ரூபாய் கொடு, 1000 1 லட்சம் கொடு. நீ சம்பாதிச்சதா, நீ கஷ்டப்பட்டு உழைச்சதா, உன்னுடைய குடும்பத்திற்காக நீ உழைச்சதா, உன் பிள்ளைகளினுடைய வளர்ச்சிக்காக நீ உழைத்ததா, நன்றாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு நீ உழைத்ததா, 1 லட்சம் கொடுக்கிறியா கொடு. அல்லாஹ் தனது வலது கரத்தால் வாங்கி அதை ஒரு குதிரை குட்டியை வளர்ப்பது போன்று வளர்த்து அதை பிரம்மாண்டமானதாக வறுமை நாளில் நமக்கு காட்டுவான் என்று திருமறை குர்ஆன் சொல்கின்றது. யார் இதை நம்புகிறார்களோ, யார் நம்மை மூமின்கள் என்று அழைத்துக் கொள்கிறோமோ, யார் இந்த இறைவனை அதிகமாக நம்பக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் இதை நம்ப வேண்டும். தர்மம் நிச்சயமாக நம்முடைய பொருளாதாரத்தை குறைக்காது. நீங்கள் செய்யக்கூடிய தர்மத்தை பெறுவது உங்களை படைத்த இறைவன். எந்த இறைவன் என்றால், நீங்கள் அவனுக்கு எதுவும் செய்யாது இருந்த நேரத்தில் உங்களுடைய இதயங்களை துடிக்க வைத்துக் கொண்டிருக்கிறானே, நீங்கள் அவனுக்கு எந்த விஷயத்தையும் செய்யாத நேரத்தில் உங்களுடைய கண்களை அழகிய முறையில் பார்க்க வைத்துக் கொண்டிருக்கிறானே, நீங்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடுகளை உங்களுடைய வயிற்றிலே செரிக்க செய்து உங்களுக்கு சக்தியை தருகிறானே, நீங்கள் நடக்கக்கூடிய நேரத்தில் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான நரம்புகளை இயக்கிக் கொண்டிருக்கிறானே, நீங்கள் கைகளை அசைக்கக்கூடிய நேரத்தில் நூற்றுக்கணக்கான மூட்டுக்களை இயக்கிக் கொண்டிருக்கிறானே, நீங்கள் பேசக்கூடிய நேரத்தில் உங்களின் நாவுகளின் மூலமாக மற்றவர்களுக்கு அழகிய மொழியை கொடுத்துக் கொண்டிருக்கிறானே, நீங்கள் நடக்கும் போதும் ஓடும் போதும் பறக்கும் போதும் உங்களுடைய இதயங்களை மாறி மாறி குளிக்க செய்கின்றானே, அந்த இறைவன் சொல்கின்றான், நீ கொடுக்கக்கூடிய தர்மம் என்பது எனக்கு கொடுப்பான், எனக்கு கொடுப்பான், எனக்கு கொடுக்கிற, நான் உனக்கு திருப்பி கொடுக்கிறேன். நீ எனக்கு எதுவுமே கொடுக்கலையா, நீ சின்ன பிள்ளையா, சாதாரணமாக எந்த விதமான படிப்பையும் இல்லாமல் வந்து விழுந்து கிடந்தை, உன்னை வளர்த்ததுதான், உனக்கு உணவை அளித்ததுதான், உன்னை வளர்த்தது உன்னுடைய தாயும் இல்லை தந்தையும் இல்லை, உன்னை வளர்த்தது நான் என்று இறைவன் சொல்கின்றான். அவன் தான் வளர்க்கிறான். இந்த உலகத்துல பெரிய சொத்து சேர்த்துட்டேன் என்று யாராவது சொல்ல முடியுமா? நீ சேர்க்கிறப்ப அந்த சொத்தை சேர்த்தது இறைவன், உனக்கு கொடுத்தது இறைவன். நான் பெரிய படிப்பு படிச்சுட்டேன், பெரிய சம்பாதிக்கிறேன், நீ சம்பாதிச்சியா, நீ படிச்சியா? உன்னுடைய படிப்பு உன்னுடைய சம்பாத்தியம் நீ செய்ததில்லை, உன்னுடைய இறைவன் உனக்கு கொடுத்த பிச்சை, அவன் உனக்கு கொடுத்த கொடை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எவ்வாறு இறைவன் நமக்கு அருளினானோ அவ்வாறு மற்றவர்களுக்கு அருள்வது நம் மீது இருக்கக்கூடிய கடமை என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ தர்மம் செய்வது என்பது நாம் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய நன்மை நிச்சயமாக இல்லை. அதனால் அவர்கள் நன்மை பெறுகிறார்கள், ஓகே. ஆனால் அது உங்களுக்கு நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய நன்மை, மறுமையில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் செய்யக்கூடிய உண்மை என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒரு நாள் வரும். அந்த நாள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், முத்தகுல்லாஹி யௌமன் லா தஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸு ஷைஉன். அந்த நாளை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள். அந்த நாளில் ஒரு ஆன்மா இன்னொரு ஆன்மாவுக்கு உதவ முடியாது என்று இறைவன் சொல்கின்றான். தந்தை மகனுக்கு உதவ முடியாது, மகன் தந்தைக்கு கொஞ்சம் கூட உதவ முடியாது. ஒரு நாள் வரும், எந்த தாய் இந்த உலகத்தில் உங்களை பாசமாக வளர்த்தாரோ அவன் உங்களை தூக்கி எறிந்து விடுவார். எந்த தந்தை உங்களுக்காக வெளிநாட்டில் கிடந்து வேலை செய்தானோ, உங்களுக்கு அதனுடைய இளமையை துளைத்தானோ, அந்த தந்தை உங்களை விட்டு ஓடுவான். எந்த தம்பியும் எந்த அண்ணனும் உங்களுக்காகவே வாழ்கிறேன் என்று உங்களுக்கு வாக்களித்தார்களோ, அந்த அண்ணனும் தம்பியும் மறுமை நாளில் உங்களுக்கு எதிரியாக நிற்பார்கள். எந்த அக்காரும் தந்தையும் உனக்காகவே வாழ்கிறேன் என்று உங்களுக்கு வாக்களித்தார்களோ, அவர்கள் அந்த நாளில் தங்களை குறித்து மட்டுமே சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த நாளில் ஒரு மனிதன் சொல்வான், நான் செய்த அத்தனை நன்மைகளையும், என்னிடம் இருக்கக்கூடிய அத்தனை சொத்துக்களையும், என்னுடைய தாயையும் என்னுடைய பிள்ளையையும் என்னுடைய அண்ணனையும் என்னுடைய தம்பியையும் என்னுடைய அக்காரையும் என்னுடைய தங்கையையும் எடுத்துக்கொள் யா அல்லாஹ், எல்லோரையும் எடுத்துக்கொள், என்னை மட்டும் சொர்க்கத்திற்கு அனுப்பிவிடு என்று சொல்லி மறுமை நாளில் ஒரு மனிதன் சொல்வான். அப்படிப்பட்டவர்களாகத்தான் நாம் ஒவ்வொருவரும் இருப்போம். பேசக்கூடிய நாளாக இருந்தாலும், கேட்கக்கூடிய நீங்களாக இருந்தாலும், அன்பின் உறைவிடம் என்று அழைக்கப்படக்கூடிய அன்னைமார்களாக இருந்தாலும், தியாகத்தினுடைய உறைவிடம் என்று சொல்லக்கூடிய தந்தைமார்களாக இருந்தாலும், மறுமை நாளில் உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் சிந்திக்க மாட்டீர்கள், உங்களுக்காகத்தான் சிந்திப்பீர்கள். உங்களுடைய தாய்க்காக நீங்கள் சிந்திக்க மாட்டீர்கள்,
உங்களுக்காகத்தான் நீங்கள் சிந்திப்பீர்கள் என்று இறைவன் திருமறை குர்ஆன் சொல்கின்றார். அந்த நாளில் உங்களை காத்துக் கொள்வதற்கு இங்கே நீங்கள் வாழக்கூடிய நேரத்தில் செய்யக்கூடிய நன்மைகள் தர்மங்கள் தான் வந்து நிற்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். திருமறை குர்ஆன் அதைத்தான் சொல்கின்றது. அர்ஷுனுடைய நிழல், அர்ஷுனுடைய நிழல், அர்ஷுனுடைய நிழல் அந்த நாளில் தேவைப்படும். தலைக்கு அருகாமையிலே சூரியன் கொண்டு வரப்படும். தலைக்கு அருகாமையிலே சூரியன் கொண்டு வரப்பட்டு மனிதர்கள் நிற்பதற்கு வழி இல்லாமல் அன்றைக்கு தவித்துக் கொண்டிருப்பார்கள். வேர்வை வழிந்தோடும். கீழே தாமிரத்தான ஒரு ரோடு போடப்பட்டிருக்கும். தலைக்கு அருகிலே சூரியன் வந்து நிற்கும். மனிதர்கள் வேர்த்து விறுவிறுத்துக் கொண்டிருப்பார்கள். வேர்வையில் மனிதர்கள் நனைந்து கொண்டிருப்பார்கள். ஒரு மனிதனுடைய கால் வரை வியர்வை, ஒரு மனிதனுடைய இடுப்பு வரை வியர்வை, ஒரு மனிதனுடைய தோல் வரை வியர்வை, ஒரு மனிதனுடைய தலையை மூழ்கடிக்கக்கூடிய வேர்வை. எப்போது நாம் காப்பாற்றப்படுவோம், எப்போது இந்த இடத்தில் இருந்து செல்வோம் என்று மனிதர்கள் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இறைவன் ஒரு சிலருக்கு அர்ஷுனுடைய நிழலில் இடத்தை தருவான். அந்த மனிதர்கள் யார் என்றால், தன்னுடைய வலதுகரம் செய்த தர்மத்தை தனது இடதுகரத்திற்கு தெரியாமல் ஒரு மனிதன் செய்திருப்பான். தர்மங்களை வாரி வாரி கொடுத்திருப்பான். தன்னுடைய வலதுகரத்தால் அவன் செய்திருப்பான். அந்த செய்த தர்மத்தை இடதுகரத்திற்கு தெரியாமல் செய்திருப்பான். அவர்களுக்கு இறைவன் சொல்கின்றான், உங்களுக்கு அர்ஷனுடைய நிலையில் நான் இடம் பெறுகிறேன் என்று நம்மை படைத்த இறைவன் வாக்களிக்கிறான். தர்மம் என்பது நம்மை காத்துக் கொள்வதற்காக, இந்த தர்மம் என்பது நம்முடைய நன்மைக்காக, இந்த தர்மம் என்பது நரகத்தில் இருந்து நம்மை காத்துக் கொள்வதற்காக, இந்த தர்மம் என்பதுதான் உங்களுடைய சொத்து. நாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய வீடு, வாசல், சொத்து, நகை, இவையெல்லாம் உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் சேர்த்து வைத்திருப்பது. எதை நீங்கள் செலவழிக்கிறீர்களோ, எதை நீங்கள் கொடுக்கிறீர்களோ, எதை நீங்கள் தர்மமாக ஆக்குகிறீர்களோ, அதாவது ஒரு மனுஷன் செய்யக்கூடிய தர்மத்திலே சிறந்த தர்மம் என்ன தெரியுமா? எல்லாத்தையும் சேர்த்து வச்சுதான் எல்லாம் செட்டில் டவுன் ஆயிடுச்சு, பேங்க்ல ஒரு பேலன்ஸ் இருக்கு, ஓகே, ஒரு 5 கோடி ரூபாய் இருக்குது, இப்ப 5000 ரூபாய் செலவு பண்ற மாதிரி, அது சிறந்த தர்மம் இல்லை. ஒரு மனுஷன் இருப்பான், அவனுடைய அவன் வளர வேண்டிய ஒரு காலம், பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு காலம், பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு காலம், வளர வேண்டிய ஒரு காலம் என்ற ஒரு காலம் இருக்கும் பாருங்க. இந்த நேரத்துல நாம இதை கொடுக்காம சேர்த்து வச்சா நாளைக்கு நம்ம எக்ஸ்ட்ராவா வியாபாரம் பண்ணிடலாமே என்று அவன் மனசு சொல்லும் பாருங்க. அந்த நேரத்தில் அவர் கொடுக்காம பாருங்க, அது சிறந்த தர்மம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். வறுமையை அஞ்சி வாழக்கூடிய நிலையில், வறுமையை அஞ்சி வாழக்கூடிய நிலையில் அல்லாஹ்வை மட்டுமே நம்பி ஒருவன் கைகளில் இருந்து பொருளாதாரத்தை வாரி வழங்குகிறானே, அதுதான் ஒரு சிறந்த தர்மம் என்று இந்த மார்க்கம் சொல்கின்றது. அப்படிப்பட்டவர்களாக நாம் இருந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், ஒருவன் தர்மத்தை கொடுக்காமல் தன்னுடைய பொருளாதாரத்தை இறுக்கி பிடித்துக் கொள்வானேயானால் அல்லாஹ்வும் அவருடைய ரஹ்மத்தை இறுக்கி பிடித்துக் கொள்வான். யாராவது ஒருவர் மனசோடு சொல்லுங்க, நீங்க இன்னைக்கு சேர்த்து வைத்திருக்கக்கூடிய சொத்து, உங்க கிட்ட இருக்கக்கூடிய லட்சங்கள், கோடிகள் உங்களால் கிடைத்தது என்று நீங்கள் சொல்லுங்க. உங்களுடைய திறமையால் கிடைத்தது, உங்களுடைய படிப்பால் கிடைத்தது, உங்களுடைய உழைப்பால் கிடைத்தது, உங்களுடைய சொந்த பந்தங்களால் கிடைத்தது இல்லை. உங்களை விட திறமையான, உங்களை விட படித்திருக்கக்கூடிய, உங்களை விட அதிகமான உறவுகளை பெற்றிருக்கக்கூடிய பல பேர் இந்த உலகில் பிச்சை எடுத்துக் கொண்டு வாழ முடியாத நிலையிலும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உங்களை தேர்ந்தெடுத்து உங்கள் இறைவன் கொடுத்தாலே அது அவனுடைய அருள். எவ்வாறு உங்களுடைய இறைவன் அருள் புரிந்தானோ, எவ்வாறு உங்களுடைய இறைவன் உங்களுக்கு கொடுத்தானோ அவ்வாறு நீங்கள் அள்ளிக் கொடுங்கள். எவ்வாறு நீங்கள் இறுகி பிடித்துக் கொண்டால் இறைவனும் தன் கைகளில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை இறுகி பிடித்துக் கொள்வான் என்கின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லி என்னுடைய முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்கின்ற உள்ளுக்குள்ள வார்த்தைகளை அப்படின்னு நிறைய பேர் வெளியே நிற்கிறாங்க, தள்ளி தள்ளி உட்கார்ந்து உள்ள போவாங்க. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்கின்ற இந்த இயக்கத்தின் சார்பாக தமிழகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான பள்ளிவாசல்கள் பராமரிக்கப்படுகின்றன. ஆயிரக்கணக்கான கிளைகள் இயங்கிக் கொண்டு எதற்காக இந்த பள்ளிவாசல்கள், எதற்காக இந்த கிளைகள்? அரசியல் கட்சி மாதிரி ஒன்று ஆரம்பிச்சு ஒரு எம்எல்ஏ எம்பி சீட்லாம் வாங்கி இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கெல்லாம் ஒரு எம்சி பதவி கொடுத்துட்டு ஆளுக்கு சில லட்சங்களை சேர்த்து வீடுகள் கட்டி கொள்வதற்காக இல்லை. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காகத்தான் இந்த இயக்கம் இயங்கிக் கொண்டு இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
உங்களில் ஒரு சமூகம் இருக்கட்டும், அந்த சமூகம் நன்மையை ஏவட்டும், தீமையை விட்டும் தடுக்கட்டும். யஹ்மரூன பில் மஹ்ரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர் உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். யார் இந்த காரியங்களை செய்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று இறைவன் திருமறை குர்ஆனில் சொல்கின்றார். அந்த காரியங்களை பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் சேர்ப்பதற்காக இந்த இயக்கம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு இயக்கம் நடந்து கொண்டு இருப்பதற்கு நிறைய பொருளாதார செலவுகள் என்பது தேவை. ஏன் இந்த விஷயங்கள் இவ்வாறு பேசப்படுகிறது என்றால், இந்த இயக்கத்தின் சார்பாக இஃப்லு மதரசாக்கள் நடக்கிறது, கல்லூரிகள் நடக்கிறது, அனாதை சிறுவர்களுக்கான இல்லங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கான இல்லங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. நிறைய பணிகளை இந்த இயக்கம் செய்கிறது. அதற்கு பொருளாதாரம் என்பது மிக முக்கியமான ஒரு தேவையாக இருக்கிறது. சுமார் வருடத்துக்கு குறைந்தபட்சம் 4 கோடி ரூபாய்கள், குறைந்தபட்சம் 4 கோடி ரூபாய் என்பது இந்த இயக்கம் இயங்குவதற்கான தேவையாக இருக்கிறது. இந்த தேவையை எவ்வாறு பூர்த்தி செய்து கொள்கிறோம் சொன்னா, தனிநபர்களிடமிருந்து சந்தாவாக எதுவும் வாங்குவதில்லை. இப்ப நீங்கள் செய்யக்கூடிய சந்தாக்கள், இங்க போடக்கூடியவர்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிளைகள், இந்த மாவட்டங்களில் செய்யக்கூடிய பணிகள் செய்வதற்கு தான், இந்த பள்ளிவாசல் இயங்குவதற்கு, இந்த மாவட்டத்தினுடைய செயல்பாடுக்கு தான் நீங்க சந்தா போடுவதாக இருப்பாங்க. தலைமை செய்யக்கூடிய பணிகளுக்குன்னு சொல்லிட்டு தனியாக சந்தா என்பது இல்லை. இந்த ரமலானில் வரக்கூடிய பொருளாதாரத்தை வைத்துத்தான் ஒரு வருடத்திற்கு ஆகக்கூடிய செலவுகளை பார்க்கிறோம். நடுவில் ஒரே ஒரு வாட்டி ரபியுல் அவல்ல பண்ணுவோம், ரபியுல் அவல்ல பெரிய அளவுக்கு இருக்காது. இதுதான் ரமலான் மேஜரான ஒரு. அப்போ அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் இன்றைய ஜும்மாவினுடைய வசூல் என்பது இந்த தலைமையினுடைய தாவா மற்றும் நிர்வாக பணிகளுக்காக வசூலிக்கப்பட உள்ளது. ஒரு சில உதாரணங்களை மட்டும் உங்களிடம் சொல்லி என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, நான் செய்யக்கூடிய பணிகளினுடைய தாக்கத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கல்லூரி ஒன்று இயங்கிக் கொண்டிருக்கிறது, தௌஹீது கல்லூரி, திருச்சியில. அந்த கல்லூரியில் படித்து வந்த மாணவர்கள் தான் திருமறை குர்ஆனை அழகிய முறையிலே இன்னைக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி அது நம்முடைய கைகளில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த திருமறை குர்ஆனை அவர்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி இன்னைக்கு ஆயிரக்கணக்கான குர்ஆன்கள் மக்கள் கைகளில் போயிருக்கிறது என்றால், அந்த கல்லூரி இயங்குவதற்கு நாம் செய்யக்கூடிய உதவி நமக்கு நாமே செய்து கொள்ளக்கூடிய உதவியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நபர்கள் அங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக சில இடங்கள்ல நாம என்ன யோசிப்போம்னு சொல்லி கேட்டா, அந்த கல்லூரிகளுக்கு எல்லாம் யார் அனுப்புவாங்க, மதரசாவுக்குள்ள யார் அனுப்புவாங்கன்னு சொல்லி கேட்டா, ஒண்ணுமே எதுவுமே கிடைக்காம, எந்த வேலையுமே இல்லாம ஊர்ல ஊதாரியா சுற்றி போயிடக்கூடிய யாரையாவது கொண்டு போய் அமுச்சு விட்டுருவோம். நம்ம இவனை இங்க வச்சு சமாளிக்க முடியல, அங்கேயாவது அமுச்சு விட்டுட்டோம்னு சொல்லி சொன்னா நம்மளுடைய நிலைமை சரியா போயிடும் சொல்லிட்டு கொண்டு போய் தான் சில பேரை போய் விடுவோம் கல்லூரி. ஆனால் அப்படிப்பட்டவர்கள் மட்டுமே இங்க படிக்கணும். அப்படிப்பட்டவர்கள் பெரும்பான்மையாக படிக்கல. ஏன்னா உள்ளுக்குள்ள கொண்டு வருவதற்கு முன்னாடியே அதுக்கு இன்டர்வியூஸ் எல்லாம் வச்சுதான் எடுக்கிறாங்க. எப்படிப்பட்ட சகோதரர்கள் படிக்கிறார்கள் சொன்னா, ஒரு சகோதரர், அந்த சகோதரர் நீட் என்று சொல்லப்படக்கூடிய பரீட்சையில அதிகப்படியான மதிப்பெண்களை பெற்று திருவாரூர் மெடிக்கல் காலேஜ்ல எம்பிபிஎஸ் சீட்டு கிடைச்சு, எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்து அந்த எம்பிபிஎஸ் சீட்டை உதறி தள்ளிவிட்டு எம்ஐசி படிப்பதற்காக இருக்கிறார். அப்படிப்பட்ட சகோதரர்கள் இருக்கிறாங்க. அவர் எம்பிபிஎஸ் ஆயிருந்தாருன்னு சொல்லி சொன்னா திருவாரூர்ல இன்னைக்கு அவர் சில லட்சங்களை அவர் சம்பாதித்துக் கொண்டிருப்பார் நிச்சயமாக. ஆனால் அவர் மார்க்க பணிக்காக மார்க்கத்தை சொல்வதற்காக ஒரு பள்ளிவாசல் இமாமாக அந்த பகுதியில் தாவா பணிகளை செய்கிறார். இப்படி தியாகம் செய்யக்கூடிய சகோதரர்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் இந்த கல்லூரிகளில் இருந்து வெளிவருகிறார்கள். இந்த ஹிஃபுல் மதரசா என்று ஒரு மதரசா இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த மதரசாவில் ஒரு சகோதரர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு சகோதரருடைய ஒரு குடும்பம், அவங்க வராங்க. திருமறை குர்ஆனை முழுமையாக அந்த சகோதரர் மனனம் செய்து விடுகிறார். மனனம் செய்து அவரே அந்த ஹிஃபுல் மதரசாவுடைய ஆசிரியராகவும் இன்றைக்கு மாறி, அவர் நினைச்சா வெளியே போய் வேற ஏதாவது பொருளாதார விஷயங்களை பார்த்து வேலை செய்து கொண்டிருக்கலாம், நம்ம எல்லாம் செய்யற மாதிரி. ஆனா அப்படி செய்யாம அவர் தான் கற்ற திருமறை குர்ஆனை அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து அங்கேயே முழுமையாக இருந்து அந்த பிள்ளைகளுக்கு ஆசிரியராக இருந்து அந்த பள்ளிகளை நடத்துகிறார். இப்படி அந்த ஹிஃபுல் மதரசா இருந்து கொண்டிருக்கிறார். சில நேரங்கள்ல இந்த சமூகத்திற்கு நிறைய பிரச்சனைகள் நடக்கக்கூடிய உடனடியாக சில ஆர்ப்பாட்டங்களை அறிவிக்க வேண்டி இருக்கும். எதை குறித்து யோசிக்காமல் உடனடியாக ஆர்ப்பாட்ட களத்திற்கு தௌஹீத்ஜமாஅத் வரும். தலைமையின் சார்பாக நிறைய ஆர்ப்பாட்டங்கள் நடக்கும். அதற்கு ஒரு பொருளாதார செலவுகள். இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடக்கக்கூடிய நேரத்தில் சில வழக்குகள் நம் மீது விடும். அந்த வழக்குகளை நடத்துவதற்கான பொருளாதாரம் என்பது இருக்கு. நடுநிலை சமுதாயம் என்கின்ற ஒரு பத்திரிகை இயங்கிக் கொண்டிருக்கிறது. பெரிய லாபத்தில் இயங்கவில்லை. அந்த பத்திரிகையை நடத்துவதற்கு பெரிய பொருளாதாரம் என்பது தேவைப்படும். சமூகத்தின் சார்பாக செய்யப்படக்கூடிய வேலைகளை சோசியல் மீடியா மூலமாக மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு இன்னைக்கு சமீபத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து ஒரு பெரிய பிரச்சாரத்தை கடந்த 10 மாத காலம் பண்ணோம். அந்த பிரச்சாரத்தினுடைய முத்தாய்ப்பாக ட்விட்டரில் ஒரு ட்ரெண்டிங் மாதிரி நடத்தப்பட்டது. அது
தமிழக அளவிலே முதலிடத்தை பெற்றது. அதற்கு என்று பின்னணியில நிறைய அந்த யூடியூபுகள், அந்த பேஸ்புக்குகள்ல வந்து அந்த லிங்குகளை எல்லாம் போடுவதற்கு, எடிட் பண்ணுவதற்கு என்று ஒரு எடிட்டிங் டீம் தனியாக தலைமையில் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. முகநூல்ல இப்ப சமீபத்துல விஜய் ஒரு விஷயத்தை குறித்து பேசினார். நிறைய பிரச்சனைகளை குறித்து இந்த எஸ்டிபிஐ கைது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. இந்த மாதிரி நடக்கக்கூடிய நேரத்தில் தான் உடனுக்குடன் அதற்கான பதில்கள் வந்து கொடுக்கப்படுகிறது. அது உடனடியாக எடிட் செய்து போடப்படுகிறது. தலைமையின் சார்பாக ஒரு பள்ளிவாசல் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்காக ஆகக்கூடிய செலவுகள் என்று சுமார் குறைந்தபட்சம் 4 கோடி ரூபாய் என்பது வருடத்திற்கு ஆகக்கூடிய செலவாக இருக்கிறது. உங்களுடைய பொருளாதாரம் என்பது ஒரு நல்ல காரியத்திற்காக செல்ல வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், இந்த சமூகத்தினுடைய வலிமைப்படுத்தக்கூடியதாக உங்களுடைய பொருளாதாரம் இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால், உண்மையில் இந்த சமூகத்தினுடைய நன்மைக்காக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இயக்கம் என்பதை நீங்கள் உறுதியாக நம்பினால் அதிகமாக நீங்கள் வாரி வணங்குங்கள் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாங்க சொல்லுவோம்.